அது ஒரு அழகிய குளம். அந்த குளத்திற்கு அருகில் ஒரு மரப்பொந்து ஒன்று இருந்தது. அந்த மரப்பொந்தில் மண்புழு ஒன்று வசித்து வந்தது. மண்புழுவிற்கும் குளத்தில் வசிக்கும் தவளைக்கும் நட்பு ஏற்பட்டது. தினமும் அந்த தவளையும் மண்புழுவும் சந்திப்பது வழக்கமாயிற்று. ஒரு நாள் தவளை நீரில் விளையாடிக் கொண்டிருப்பதை மண்புழு பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தது. எனக்கு நீச்சல் கத்து தர முடியுமா? நான் நாளைக்கு உனக்கு நீச்சல் கத்து தரேன், சரியா? அடுத்த நாள் மண்புழுவிற்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பதற்காக தவளை ஒரு கயிற்றுடன் வந்தது. தவளை கயிற்றின் ஒரு முனையை தன் காலிலும் மறுமுனையை மண்புழுவின் வயிற்றிலும் கட்டியது. மேலே வட்டமிட்ட பருந்து இதை பார்த்து உடனே கீழே இறங்கியது. இதை கண்ட தவளை தன் உயிரை காப்பாற்றுவதற்காக மண்புழுவுடன் தண்ணீரில் பாய்ந்தது. தண்ணீரில் மூழ்கிய மண்புழு மூச்சு திணறி இறந்து மிதந்தது. புழுவை கண்ட பருந்து காலில் கொத்தி உயிரே பறந்தது. அத்துடன் சேர்ந்து கட்டப்பட்டிருந்த தவளையும் பருந்தின் பிடியில் சிக்கியது. இரண்டு விருந்து கிடைத்த சந்தோஷத்தில் பருந்தானது தவளையும் கொண்டு தின்றது. நாம் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு முன் அதற்கு அவர்கள் தகுதியானவரா என்று யோசிக்க வேண்டும். இல்லையெனில் தவளைக்கு நேர்ந்த அதே கதிதான் நமக்கும் ஏற்படும்.